சாய்ரா, இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி சாயப்பா கிட்ட நிறைய நேரத்தை நம்ம ஒதுக்குறதன் மூலமாக நிச்சயமாக சாயப்பா நம்மகிட்ட ஏதாவது ஒரு வழியில் பேசுவார், நம்ம கேட்குறத நடத்தி வைப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம இது நிறையா சொல்லியிருந்தோம். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய விதமான விஷயங்கள் எல்லாமே நம்ம காதுகளுக்கு வந்தாலும் கூட சில விஷயங்கள் சில பேர் புரிஞ்சுக்கிறதுல நிறைய கஷ்டமாக இருக்குது. அந்த வகையில் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல போகிறோம், அதுக்கான வழி சொல்ல போகிறோம் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் சொன்னால் அந்த ஆறுதலையும் அந்த வழிகளையும் அவங்களோட மனசும் சரி மூளையும் சரி எடுத்துக்காது. அவங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நம்ம போய் சொல்லும்போது தான் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் உதவியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி மனுஷங்களாகிய நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் கடவுளை எந்த அளவுக்கு நம்ம தேடுறோமோ அதை விட அதிகமாக பிரச்சனை இல்லாத போதும் கடவுளை நம்ம தேடணும், கடவுளை நம்ம கூட வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு கடவுள் தான் காரணம்னு சொல்கிற நம்மளுக்கு பிரார்த்தனை வச்சா ஏன் சீக்கிரமாக நடக்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற நம்மளுக்கு கடவுள்கிட்ட நேரத்தை ஒதுக்க தெரியறதில்ல, கடவுளை மனதார நினைக்க யோசிக்கிறது இல்லை. அன்றாடம் பிரச்சனைகளை மட்டுமே யோசிச்சு 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 ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு நேரத்தையும் வீணடிச்சிட்ருக்கோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கருப்பு புள்ளி இருக்கும். அந்த கருப்பு புள்ளியை மட்டுமே நம்ம பார்த்து ஓடிட்டுருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனைகளும் ஆபத்துகளும் மாறி 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 வந்துட்டுருக்கு. என்னைக்கு அந்த கருப்பு புள்ளியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெள்ளை காகிதத்தை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வெளிச்சமடையும், பிரகாசம் அடையும். உங்களை சுற்றி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த நம்ம மறந்துடுறோம். என்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயமும் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையோடைய பிரதான தத்துவம் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் மனசுக்கு நெருக்கமாக ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படி இருக்கிறார், ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னா இந்த மனிதனை பற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவாக மட்டுமே நம்ம யோசிப்போம். இதுவே நம்மளுக்கு வேண்டாத ஒரு ஆளாக இருந்தால் அவங்கள பற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவாக மட்டுமே தான் யோசிப்போம். ஆனால் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அந்த நெகட்டிவை எல்லாத்தையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு அந்த பாசிட்டிவை மட்டும் யோசிக்கக்கூடிய ஒரு மைண்டு நம்மளுக்கு எப்போ வருதோ அந்த அன்னைக்கு நம்மளுடைய மனசு பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தமாகுது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மைண்டோட இன்னைக்கு நாளுக்கான பிரார்த்தனை நம்ம ஆரம்பிக்கலாம். முதலாவதாக சந்திரகலா சிவகுமார், இவங்களுடைய மகனுக்கு முழு நேர வேலை கிடைக்கணும்னு ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுடைய மகனுக்கு இவங்க மகன் படித்த வேலைக்கு ஒரு தகுந்த வேலை, முழு நேர வேலை, மிகவும் சம்பளம் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேலையை சாயப்பா இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அங்கமுத்து இன்னொரு பெயர் வச்சுருக்குறாங்க. என்னென்னா அவங்க நேம் தீபிகா, அவங்களுடைய மகள் உமையாளோட கணவர் மாலத்தீவில் இருக்கிறாரு. ஸோ தீபிகா மற்றும் உமையாளுக்கு மாலத்தீவு செல்ல விசா சாயப்பா ஆசீர்வாதத்தில் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். பல நாட்களாக இழுபறியில் இருக்கின்ற நம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நல்ல முடிவை சாயப்பா தருவார். நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் சீக்கிரமாகவே அவங்களுக்கு கிடைச்சி அந்த விசா கிடைச்சி அவங்க அந்த குடும்பத்தோடு அங்கே போய் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக வெங்கடேஷன் கணபதி, இவங்களுக்கு இவங்களுடைய மகன் 21 6வது மாதம் 2026 நடந்த நீட் தேர்வு, அதாவது நீட் எக்ஸாம்ஸில் அவங்களுடைய மகன் 522 ஆர் 532, அதாவது 522 அல்லது 532 மார்க் வருது கணக்கு போட்டு பார்க்கும்போது.
யூடியூப்ல பல பேரோட கருத்து கணிப்பை பார்க்கும்போது 3 வருஷங்கள் படித்த உழைப்பு வீணாகிவிடும் என்ற கவலையாக இருக்கிறது. சாயப்பாவிடம் தினமும் பிரார்த்தனை செய்தேன். மனம் பதட்டமாக உள்ளது. என்ன நடக்கும் என்று ஒரே குழப்பமாக உள்ளது. அவனுடைய உழைப்புக்கு ஏற்ற டாக்டர் கனவு நினைவாக பிரார்த்திக்கிறேன். தாங்களும் பிரார்த்திக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். மனக்கவலையை மறக்க இன்று சாயப்பா ஆலயத்திற்கு சென்று மனக்குறையை சொல்ல போகலாம் என்று இருக்கிறேன். நிச்சயமா இவங்களுடைய மகனுக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் அந்த டாக்டர் கனவு நிறைவாகிற அளவுக்கான மார்க் இவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு ஒரு மெடிக்கல் சீட் சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா இத்தனை வருஷங்களாக அவங்க படிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த படிப்புக்கு பலன் கிடைக்கிற மாதிரி நிச்சயமாக இவங்களுக்கு கூடிய விரைவிலே ஒரு மெடிக்கல் சீட் வரணும்னு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இதை அப்படியே ஒரு பொது பிரார்த்தனையாக மாற்றிக்கலாம். எத்தனை குழந்தைகள் இந்த நீட் எக்ஸாமில் எழுதியிருக்கிறாங்க, நிறைய விதமான உழைப்பை போட்டிருக்காங்க, நிறைய விதமான கஷ்டங்கள் பட்டிருக்கிறாங்க, நிறைய மெனக்கெடல்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி. அப்படி இருக்கும்போது இத்தனை விஷயங்களை தாண்டி ஒரு நீட் எக்ஸாம் எழுத போகிறதுன்றது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம்ஸ் எழுதின அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த நீட் தேர்வுனால எந்தவித அபாயகரமான சூழ்நிலையும் எந்த ஒரு குழந்தைகளுக்கும் வராமல், ஒருவேளை அந்த சீட் கிடைக்கலனாலுமே அதுக்கு அடுத்ததான் அவங்களோட வாழ்க்கையை எப்படி எடுத்து செல்லணும்னு சொல்லி ஒரு மனப்பக்குவத்தை அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை இந்த இடத்துல பொது பிரார்த்தனையாக வச்சுக்கலாம். அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயம். நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை எல்லாமே சாயப்பா நிறைவேற்றி தரணும் நியாயமான வழியில். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நிறைய குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. இந்த உலகத்தில் அத்தனை அழகான குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. அவ்வளவு அழகான குழந்தைகள். அத்தனை அம்மாமார்களும் ப்ரெக்னன்சி வார்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக தாயும் சேயும் நலம்ன்ற செய்தியோட எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கணும், எல்லாருமே ஆரோக்கியத்துடன் இருக்கணும். இந்த குழந்தைகளால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் இந்த உலகத்துக்கு நடக்கக்கூடாது. எல்லாருமே ஒழுக்கத்தில் சீர் பெற்றவராக வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் நிறைய பேர் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரியான எக்கச்சக்க பிரச்சனைகளை மாட்டி முழிச்சிட்ருக்கிற நிறைய பேருக்கு ஒரு விடை இன்றைக்கி கிடைக்கணும். எத்தனை விஷயமான ஆக்சிடெண்ட்டுகள் நடந்திருந்தாலும் சரி, எத்தனை பேர் இறந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆத்மா சாந்தி அடைச்சிருக்கணும். ஆக்சிடெண்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே சீக்கிரமாகவே உடல்நிலை சரியாகி எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சீக்கிரமாக அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய கடமையில் உட்காரணும். எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் போராடிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் அந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு கேட்காத நிறைய விதமான அழுக்குரல்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அத்தனை விதமான அழுக்குரல்களுக்காகவும் ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். நிச்சயமாக சாயப்பா இத்தனை விதமான அழுக்குரல்களுக்கு ஒரு மாற்று வழியை காண்பித்து ஒரு விடை தரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த பதிவு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்றாட உலகில் யார் யாரெல்லாம் உணவில்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் உணவு ஏதாவது ஒரு வழியில் கிடைக்கணும். இந்த அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகளும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.